ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சோனி ஸ்மார்ட் ஃபோன் தான். சோனி எக்ஸ்பீரியா மார்க் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச்சே கிடையாது. சோனி ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேருக்கு ஓகே இப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் சோனி லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சோனினாலே கேமரா நல்லாயிருக்கும் வாங்கலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்து ரிவ்யூ காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்மி மொபைல்ஸ். அந்த அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செகண்ட் ஹேண்ட் ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன்ஸ், புது ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் வாங்கியும் செஞ்சுருப்பீங்க அவங்ககிட்ட இருந்து ஃபோனு. அவனுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், யூடியூப் சேனலுக்கான லிங்க் எல்லாமே கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டு நான் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, முன்னாடிலாம் சோனி எரேசன் இந்த குட்டி கோண்டா அந்த ஸ்லைடு ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அப்போவே பார்த்திங்கன்னா சிங்கிள் கேமரா இருக்கும், ஃப்ளாஷ் இருக்கும், ஃப்ளாஷை போட்டு எடுத்தாலே நைட் நேரம் நல்லா தெரியும். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். சோனி அப்படின்னாலே சோனினாலே முதல்ல வந்து மியூசிக் நல்லாயிருக்கும். ஹெட்ஃபோன் கேட்டு அந்த வாக்மன் மாடல்லாம் விட்டுருந்தாங்க, அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 இடைவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும். காரணம் என்னென்னா ப்ரைஸிங் தான். இந்தியாவில் அவ்வளோ ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு 10,000, 15,000, ஒரு 30,000 வரைக்குமே இப்போ வந்து சாதாரணமாக இருக்குது. பட் அப்போவே அவங்க சோனியோட ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கூட இருக்கும். திரட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்படின்றப்ப அவங்க மார்க்கெட் வேல்யூ இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச்சே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்தால் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெக் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி தேதிக்கு இதை வாங்கலாமா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேற்கொண்டு யாராச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான். 600+ PPI பிக்சல் பர் இன்ச்சு. ஒரு இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 647 92 நினைக்கிறேன், அவ்வளோ பிக்சல் இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது நண்பா. அது மட்டும் இல்லாமல் ரிச் கலரை நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறதுனால எந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியுதுன்றது தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது டிஸ்பிளே. இது வந்து 6.5 இன்ச்சு. இது வந்து OLED பேனல். இதில் வந்து ஹெட்ஸ்லாம் கிடையாது, நார்மல் 60 ஹெட்ஸ் பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக இருக்கும். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். இது உயரம் மட்டும் நீளம், அதாவது அந்த 21:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த யூடியூப்லாம் இந்த சினிமா ஃப்ரேம் மேலேயும் கீழே பிளாக் கவர் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண நீளமாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கும் படம் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண பாடி பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம். முன்னாடியும் பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ராடக்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்திங்கன்னா Snapdragon 865 5G ப்ராசர் வந்து இருக்குது நண்பா. இதில் வந்து ஜியோ சிம்மும் போட்டுக்க முடியும். நான் ஓப்பன் பண்ணே பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்டேட் கொடுத்து வச்சுருக்கேன். அப்டேட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா Android 12க்கு பார்த்தீங்கன்னா மாறும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2020 பிப்ரவரி மாதம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. திட்ட 2 வருஷம் கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Android 10ல் வந்திருக்கு, Android 11, இப்போ Android 12. அதுக்கப்புறம் அப்டேட் வருது சந்தேகம் தான். Android 12 தான் அதிகபட்சம். பட் நீங்கள் ஜியோ சிம் 4G எது வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட் இருக்குது. ஆனால் 5G பேண்ட் வந்து இப்போதைக்கு 5 பேண்டு தான் இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஜியோ சிம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா பக்காவாக இருக்காது. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கால் கனெக்டிவிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி கேமிங்கும் பார்த்தீங்கன்னா 865 நான் கேம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். 4000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து PD சப்போர்ட்டட் சார்ஜர்லாம். 21 வாட்ஸ் PD பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். PD சார்ஜர் நீங்கள் எது வேணால் சாம்சங்கோட PD சார்ஜர் யூஸ் பண்ணலாம், 25 வாட்ஸு. அப்படி ஆப்பிளோட சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சோனி ஸ்மார்ட் ஃபோன்னாலே எல்லோரும் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த கேமரா தான். பின்னாடி 2 ஃப்ளாஷு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3மே பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் கேமரா தான். பிரைமரி 12 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. ரெண்டாவது அல்ட்ரா வைடு, அதுவும் 12 மெகாபிக்சல், இதில் OIS வந்து கிடையாது. மூணாவது டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 12 மெகாபிக்சல். 3x வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா OIS வந்து சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 4Kல 60 fps வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் என்னென்னா கேமரா யூஏயை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அவ்வளோவோ ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒயிட் ஆங்கிளில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வீடியோ எடுத்திங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். அடுத்த கேமரா லென்ஸுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பேக் கேமராவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் மிஸ் ஆகும். அதே மாதிரி அந்த போர்ட்ரேட் வீடியோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. மற்றபடி இருக்கிறத ஒழுங்காக எடுக்குது. ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் கரெக்டாக எடுக்குது. நான் வீடியோ சாம்பிள்ஸ் டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு போடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருக்குது. அந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் 3x யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா தான் இருக்குது. நேற்று வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணேன். ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணும்னா IP65 and 68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 1.5 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படின்றது ஸ்பெக்கில் போட்டிருக்காங்க. நம்ம யாரும் செக் பண்ணுறதில்ல. நார்மலாக மழை லைட்டாக சாரன் மாதிரி படுதுன்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாக்கு பிடிக்கும். டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அதாவது நார்மலாக டூயல் ஸ்பீக்கரில் யூடியூப் வீடியோ வந்து போட்டப்போ இங்கிட்ட 2 பக்கமும் மாறி மாறி கேட்குது. அதுவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர். ஏர் பீஸு ஸ்பீக்கரு, இங்கிட்டு ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்காது, இதுவும் மேலே தான் இருக்கும். ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது அப்படியே லைவாக 2 பக்கமும் சவுண்டு கேட்குது மாறி மாறி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்மி மொபைல்ஸில் 18,500 பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. நீங்கள் யாராச்சும் vlog பண்ணுறவராக இருந்து உங்களுக்கு சோனி ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக மைக்கை பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே போகலாம். எந்த ஒரு அடாப்டர் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நான் என்ன ஏதுன்றதை உங்களுக்கு தனியாக ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு அது கரெக்டாக இருக்குமா என்னன்றதை கேட்டு பாருங்கள். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் கேட்டிருந்தீங்க Mark 2 வந்து ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு. ஸோ ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்க. ஜியோ சிம் நானும் போட்டு பார்த்தேன். நெட்வொர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு 4G பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஜியோ 4G. 5Gக்கு 5 பேண்ட் இருக்குது. பட் இந்தியாவில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா ஊருக்கும் வரும்போது என்னன்றது அப்போ தான் தெரியும். ஓகே நண்பா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக வேணுமா இல்லை கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவ்யூவே போட்டுருவா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே நண்பா. தேங்க்யூ. பை.